டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடிக் கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வேலூர் கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் அவர்கள். சாமி வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். உங்களுடைய எபிஸ்கோபல் ஆர்டினேஷன் ஒரு மிக சிறப்பான பல விஷயங்களை இந்த தமிழகத்திற்கு எடுத்து சொல்லும்படியா அமைஞ்சிச்சு. அதுக்கும் அதோட இந்த இனிய புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த யூபிலி ஆண்டுல உங்களுக்கும் எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன். சாமி, இன்றைக்கு போப் அவர்கள் யூபிலி ஆண்டை செலிப்ரேஷன் பண்றது குறித்து ஒரு பெரிய விருது வாக்க சொல்லியிருக்காரு. இரக்கமும் எதிர்நோக்கும் அப்படிங்கிற விருது வாக்கோட நீங்க உங்களுடைய ஆயர் நியமனத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அவர் இன்னைக்கு சொல்றாரு, எதிர்நோக்கு பயணிகள் அப்படின்னு சொல்றாரு. எதிர்நோக்கும் பயணிகள் அப்படிங்கன்னு சொல்ற வார்த்தையிலிருந்து இன்றைக்கு இந்திய திரு அவை எதிர்நோக்கக்கூடிய எதிர்நோக்கும் பயணம் எதை நோக்கி இந்திய திரு அவைக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலில் டமாரும் நேயர்களுக்கும் திரு லூசாமி உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த யூபிலி ஆண்டு பல ஆண்டுகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டாக, நம்பிக்கையின் ஆண்டாக பல நிலைகளில் திருத்தந்தை அவர்கள் இந்த திரு அவையை ஒரு நிலைக்கு உந்தி தள்ளினார். அதனுடைய உச்சகட்டமாகத்தான் நான் இந்த யூபிலி ஆண்டை பார்க்கின்றேன். அனைவரும் திருப்பயணிகள், அனைவரும் எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை நமக்கு சுட்டி காட்டுவது ஒரு யதார்த்த நம்பிக்கை உள்ள உலகை நோக்கி, கடவுளை நோக்கி, கடவுளுடைய அந்த இரக்கத்தை நோக்கி தளர்ந்து விடாமல், தேய்ந்த நிலையில் அல்லது தோய்ந்த நிலையில் அப்படியே நின்று விடாமல் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், நம்பிக்கையை இழந்து விடாமல். இதிலே ஒரு காத்தல் இருக்கின்றது, ஒரு தேடலும் இருக்கின்றது. இந்த காத்தலிலே சில வேளைகளில் சில சஞ்சலங்கள் ஏற்படலாம். திருத்தந்தை அடிக்கடி சொல்வது போல இன்றைய உலகத்தில் போர்கள் ஏராளமாக இருக்கின்றன, சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கின்றன, ஏழ்மை தலைவிரித்தாடுகின்றது. இதெல்லாம் யதார்த்த சூழல். இந்த யதார்த்த சூழலில் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிடக்கூடாது. மாற்றம் வரும், கண்டிப்பாக நம்மால் இது முடியும் என்கின்ற உள்ளார்ந்த ஒரு யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே திரு அவையை அழைக்கின்றார். இந்த அழைத்தலில் அடிப்படையாக அமைய வேண்டியது ஒரு நம்பிக்கை உணர்வு, ஒரு கூட்டுணர்வு. திரு அவையாக நான் தனிமையில் இல்லை, மாறாக என்னோடு எனது சகோதர சகோதரிகள் பயணிக்கின்றார்கள். இந்த தேடலிலே அவர்களும் எனக்கு உதவுகின்றார்கள். இந்த திருப்பயணிகள் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு இறை அனுபவத்தை நோக்கிய பயணமாக மட்டும் நான் கருதிவிடவில்லை. இந்த பயணத்தின் போது நான் பல யதார்த்த உண்மைகளை கண்டுணர்கின்றேன். நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன், நான் இங்க இருந்து ஒரு திருத்தலத்திற்கு போறேன். இது வெறும் ஒரு ஆன்மீக சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக நான் பல மக்களை பார்க்கின்றேன், பல உணர்வுகளை நான் புரிந்து கொள்கின்றேன், இயற்கையை பார்க்கின்றேன், இந்த சாலையை பார்க்கின்றேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகமாக பல்வேறு கேள்விகளோடு என்னை உற்று நோக்குகின்றன. அதற்கு நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக இந்த பதில் சொல்லுதலிலே இறை வார்த்தையினுடைய விழுமியங்கள், உணர்வுகள் என்னை தொட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மிக அருமையா அந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தை குறித்து அருமையா சொன்னீங்க. இப்ப அதுக்கு ஒரு லோகோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க சார். அந்த லட்சணை ஒரு 4 மனிதர்கள், 4 நிறம் கொண்ட மனிதர்கள் ஒரு நங்கூரம் கொண்ட சிலுவையை சுமந்து கொண்டு போற மாதிரி, அது கூட நீல நிற அலைகள் அடிக்கிற மாதிரியும் அந்த லட்சணைய அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. நீங்க மோட்டிவேஷனல் மிஷனுடைய
அகில இந்திய இயக்குனரா இருந்திருக்கிறீங்க. மறைபரப்பு பணியை நற்செய்தி அறிவிப்பு பணி மையம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் அத. அந்த மையத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க. அதனால இந்த கேள்விய உங்கள்ட்ட நான் முன்வைக்கிறேன். அப்ப இந்த அகில உலக அளவுல நமது மறைபரப்பு பணிக்கான சவால்களா என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா சூழல்களிலும் ஏதாவது சவால் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக நான் பார்ப்பது அகில உலக அளவிலே சவாலாக பார்ப்பது மற்ற திரு அவைகளுக்கான முன்னெடுப்புகள் அல்லது மற்ற திரு அவையை தாங்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற முனைப்புகள் சற்று தளர்ந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். ஒருவேளை நாம் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இதை கண்ணோக்கினால் இது நன்றாக புலப்படும். நான் சொல்வது அது மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக ரீதியாகவும் நான் உற்று நோக்குகின்றேன். இப்பொழுது எனது தனது என்கின்ற ஒரு சூழல் எல்லா நிலைகளிலும் வந்துவிட்டன. எனது மறைமாவட்டம், எனது பங்கு, எனது நாடு, எனது கண்டம், இப்படி உற்று நோக்க ஆரம்பித்து விட்டோம். இந்தியாவில் கூட ஒரு காலத்தில் தெற்கிலிருந்து வடக்கே சென்று மிஷனரிகளாக பலர் உழைத்தார்கள். அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள், அவர்களை புகழ்ந்தார்கள், அவருடைய பணிகளை பாராட்டினார்கள். ஆனால் இப்பொழுது ஆப்பிரிக்காவில் கூட எனது சகோதரர் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு ட்ரைபிலிருந்து இன்னொரு ட்ரைபுக்கு செல்கின்ற போது ஓரளவு ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு நிறைந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனோபாவம் இப்போது குறைந்து விட்டது. முன்பு வெளிநாட்டிலிருந்து இங்கு மிஷனரிகளாக வந்தார்கள். நாம் ஏற்றுக்கொண்டோம், வாழ்த்தினோம், வளர்ந்தோம். ஆனால் இப்பொழுது நாமும் செல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கமாகத்தான் இருக்கின்றது. கிறிஸ்துவை தர வேண்டும், கிறிஸ்துவை பகிர வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதையும் தாண்டி பல உள்நோக்கங்கள், தனக்கு என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நமது இறைப்பணி இருப்பதனால நாம் நமது ஒரு குறுகிய வட்டத்திலே நமது பணியை செய்வதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்கின்றேன். ஒரு கடந்த நிலை, என்னையும் கடந்த நிலை, எனது நிலப்பரப்பையும் கடந்த நிலை, எனது மறைமாவட்டத்தையும் கடந்த நிலை, எனது நாட்டையும் கடந்த நிலை என்று நான் எப்போது நினைக்கின்றேனோ அப்பொழுது இந்த திரு அவை, இந்த உலக திரு அவை சற்று வித்தியாசப்படும் என்பதுதான் எனது கருத்து. கண்டிப்பா சாமி, இன்றைக்கு இந்திய திரு அவையினுடைய ஒரு மிகப்பெரிய அழகாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா பன்முகத்தன்மை. நான் சாதாரணமாக இந்தியாவே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடா தான் இருக்கு. அது நம்ம திரு அவைக்கும் அது இருக்கு. ஏன் அப்படி இதை சொல்றேன் அப்படின்னா, இங்கே ஒரே நாட்டுல 0 மலபார், 0 மலங்கரா, லத்தீன் ரீதி அப்படின்னு ஒரு 3 ரீதிகளை உள்ளடக்கிய கத்தோலிக்க அமைப்புகள் இருக்குது இங்க. இப்ப திடீர்னு இல்ல, ரொம்ப காலமா ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்றைக்கு அந்த குரல் ஓங்கி ஒலிக்குது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட, சாதி மறுக்கிற ஒரு 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 குரல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொண்ட தனி ரீதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு வருது. இன்றைக்கு நீங்க இந்திய அளவிலான ஒரு அந்த மோட்டிவேஷனல் மிஷனுக்கு இயக்குனரா இருந்ததுனால இந்த கேள்வி உங்கள்ட்ட, நீங்க ஆயர்ன்றதுனால இல்ல, நீங்க அதுல இயக்குனரா இருந்ததுனால இந்த ஒரு கேள்வியை உங்கள்ட்ட முன்வைக்கிறேன். அப்படி இந்த குரல் எழும்புறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுவும் அதுக்கு அழகு சேர்க்கும்னு தற்போது மறைந்த ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட், சிறந்த இறையியலாளர், அவர் கூட இதை குறித்து ஒரு மிகப்பெரிய கருத்துரையை சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் இதை தெளிவா சொல்றாரு. இது அந்த பன்முகத்தன்மைக்கு மிக சிறப்பான அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்க கருத்து? மறைந்த பேராசிரியர் ஃபெலிக்ஸ் வில்ஃபருடைய கட்டுரைகள், ஃபாதர் காஸ்மோனுடைய கட்டுரைகள்லாம் நான் படித்திருக்கின்றேன். இப்பொழுது இத்தகைய ஒரு பன்முகத்தன்மையை உணர்வதற்கு இதுவும் ஒரு காரணியாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுதான் ஒரு பன்முகத்தன்மையை கண்டிப்பாக கொண்டு வரும் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை இல்லை.
இது இன்னொரு அழகு சேர்க்கின்ற ஒரு அணிகலனாக இருக்கலாமே தவிர, ம். மாறாக ம். ஒரு சமூக, பொருளாதார, சமய மாறுதலை, மறுமலர்ச்சியை கொண்டு வருமா? ம். அதில் எனக்கு சற்று அ சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஆ. காரணம், ம். எந்தவித மாற்றமும் ம். ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றால், ம். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ம். இப்ப இந்த தலித் விடுதலை பற்றி நாம் பேசுகின்றோம். ம். அது எங்கனம் ஆகும்? ம். தலித் அல்லாதோரும் ம். கூட்டாக ஒன்றிணைந்து ம். இத்தகைய ஒரு கருத்தை வலியுறுத்துகின்ற போது, இத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போதுதான் ம். அது சாத்தியமாகும். நிச்சயமா, நிச்சயமா. பெண் விடுதலை ம். எப்படி சாத்தியமாகும்? ஆண்கள் இல்லாமல். கண்டிப்பா. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ம். ஆகையினால எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தலித் மக்களை உருவாக்குகின்றோமோ, அவர்களுக்கு நாம் பயிற்சிகள் தருகின்றோமோ, அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் தர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஃபார்மேஷன் இஸ் ஃபார் ஆல். ஆ. அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற போது, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ம். உதாரணத்துக்கு வந்து தலித் விடுதலை, இது தலித் மக்களுக்கு மட்டும், மக்களால் மட்டும், தலித் குருக்களால் மட்டும், தலித் ஆயர்களால் மட்டும் என்கின்ற அந்த குறுகிய மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். ம். அது எல்லா நிலையிலும், ம். மக்களுடைய மனத்திலும் சரி, குருக்களுடைய மனத்திலும் சரி, ம். ஆயருடைய மனத்திலும் சரி, இதை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். இது திரு அவையினுடைய நிலை. ம். திரு அவை நமக்கு விடுக்கின்ற ஒரு சவால். ம். திரு அவை நம்மை பயணிக்க வைக்கின்ற ஒரு முக்கியமான பயணம் என்பதனை ஒவ்வொருவரும் உணர்கின்ற போது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இந்த பன்முகத்தன்மைக்கு இடம் தானாகவே வந்து சேரும். கண்டிப்பா. இதை யாரும் திணிக்க தேவையில்லை. ம். 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 அதுவாகவே வரும். ஆ. இதுதான் எனது கருத்து. ரைட். இப்ப ஆயிரம் இப்ப இடையில இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய கனவோட இந்த வேலூர் மறைமாவட்டத்துக்கு ஆயரா வந்திருப்பீங்க. கனவுகள் மட்டுமில்ல, பல திட்டங்களும் வச்சிருப்பீங்க. உங்களுடைய ஆளுமை திறன பல பொறுப்புகள்ல ரோமே கண்டிருக்கு. இன்றைக்கும் அத பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பாண்டிஃபிஷியல் மிஷனுடைய பொறுப்பை இன்னும் நீங்களே நிர்வகிப்பதற்கான காரணமா அது அமைந்திருக்கிறதா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நாங்களும் பார்க்குறோம். உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன தனிப்பட்ட முறையில இப்ப கூட நான் சில விஷயங்கள உணர்ந்ததிலிருந்து நானுமே அத உணர்றேன். அத தெரிஞ்சுக்கிறேன். அப்படியேப்பட்ட நீங்கள் இன்றைக்கு இந்த வேலூர் மறைமாவட்டம் ஏறக்குறைய இத ஒரு பின்தங்கிய மறைமாவட்டமா தான் சொல்றாங்க. பல விதங்கள்ல. பொருளாதாரத்திலயும் சரி, எல்லாத்துலயும். இதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரதுக்கான திட்டங்கள், என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? வேலூர் மறைமாவட்டம் ஒரு பின்தங்கிய மறைமாவட்டம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை பொருளாதாரத்தில் மேலோங்கி இல்லாமல் இருக்கலாம். ம். ஆனால் ஓரளவிற்கு ஆ. மக்களினுடைய நிலை, மறைமாவட்டத்தின் நிலை ஆ. ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. ஆ. ஆனால் அதைவிட மனித வளம் ஆ. ஒரு பெரிய சொத்து. ம். ம். இந்த மறைமாவட்டத்தில் படித்தவர்கள் யாராலும் ம். இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆவல். ம். ம். நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆ. அது வந்து இப்போ இனிமேல்லாம் அது சரிபடாது. இன்னும் ஒரு மேல் நிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். இதுதான் இந்த நிலை. 2வது கனவு. எனக்கு ஒன்றும் பெரிய கனவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கின்றேன். நான் எதிர்பார்த்து வந்ததை விட, அல்லது நான் எனது திட்டங்களோடு வந்ததை விட, இந்த மக்களும் கனவு காண்கின்றார்கள் இந்த ஆயனை குறித்து. இங்க இருக்கின்ற குருக்களும் பல்வேறு திட்டங்களோடு இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இப்ப இதுல வந்து என்னுடைய திட்டங்கள் முக்கியமா, மக்களுடைய திட்டங்கள் முக்கியமா என்று பார்க்கின்ற போது எனக்கு மக்களுடைய திட்டங்கள் தான் முக்கியம். அதனால்தான் நான் சற்று நிதானமாக மக்களையும், என்னோடு இருக்கின்ற குருக்களையும், துறவரத்தாரையும் சற்று புரிந்து கொண்டு நிதானமாக சில திட்டங்களை வகுக்கலாம் என்று நான் இப்போது இந்த நேரத்தை
பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். காரணம், ஏதோ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் அறிந்தவன் என்கிற நிலையில் அல்ல. மாறாக என்னையும் தாண்டி எனது மக்களினுடைய இயக்கங்களுக்கும் அவர்களுடைய யதார்த்த சூழலுக்கும் நான் பதிலளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நான் இப்பொழுது முயன்று கொண்டிருக்கின்றேன். ஆகையினால இதுதான் எனது திட்டங்கள், இதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு தற்சமயம் நான் இல்லை. ஆனால் எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக எனது மறைமாவட்ட குருக்களுக்கும் மக்களுக்கும் நான் சொன்னது போல, உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும். காரணம், இது கிறிஸ்துனுடைய திரு அவை. தொடங்கிய அவர் நம்மை கைவிட மாட்டார். சண்டை போட்டு வேண்டி வரம் கேட்போம் என்கின்ற எண்ணம் தான் இந்த நேரத்தில் என்னுடைய மனநிலையாக இருக்கின்றது. கண்டிப்பா. இல்ல, ரொம்ப அருமையா. ஏன்னா நிறைய பேர் புதுசா ஒரு பணிக்கு வரும்போது நான் இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிலா இருந்தது. மக்களுடைய திட்டமும், நீங்க இருக்கிற குருக்களுடைய திட்டமும் என்னவாக இருக்கிறதோ மக்களை புரிந்து கொண்டு நான் அதை எடுக்க போறேன். அதுதான் ஒரு உண்மையான நிர்வாக திறமையாக இருக்கும். அதுதான் ஒரு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா இன்றைக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து தான் செயல்படுவதாக இங்க இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, உலக அளவுல இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் கூட அப்படிதான் கருதுறாங்க. அவரையும் கூட ஆன்மீகம் என்பதை விட்டு அவரை ஒரு பெரிய முற்போக்காளர்களாக தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. உங்களுடைய கேள்வியும் அதை ஒட்டியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுக்குது. இப்ப இப்பொழுதெல்லாம் பார்த்தா ஆயர் அவர்களே, திருத்தந்தையினுடைய குரல்கள் நிறைய விஷயங்கள்ல மேலோங்கி எடுக்குது. முன்னாடி அவருடைய அறிக்கை அந்த ஆன்மீக அளவுல குருக்களோட நின்றோம். இன்றைக்கு பொதுநிலையினர் வரைக்கும் இந்த அது தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அப்படி இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா கூட்டுறங்கிய திரு அவை அப்படின்னு அவர் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பயங்கரமாக ஒரு வைரலா எல்லார்கிட்டையும் அந்த குரல் போய் ஓங்கி ஒலிக்குது. அந்த கூட்டுறங்கிய திரு அவையினுடைய மைய கருத்தா ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவு அப்படிங்கிற ஒரு 3 முக்கிய கூறுகளை அது கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கு பொதுநிலையினருடைய பங்கேற்பு, இன்றைக்கு நீங்கள் ஆயராக இருக்கிறீங்க. பொதுநிலையினருடைய பங்கேற்பு, அதை பற்றியும், அதுல குறிப்பா நீங்க ஏற்கனவே பெண் விடுதலை பத்தி சொன்னீங்க. அந்த பெண் விடுதலை, பெண்களுடைய பங்கேற்பு. ஏன்னா நம்முடைய நமக்கு எதிராக பேசக்கூடிய கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாமே பெண் விடுதலையில நாம ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி. ஏன்னா எடுத்தோன்னே சொல்லுவாங்க, குருக்களாக ஆயர்கள் குருக்களாக ஆண்கள் மட்டுமே இருக்காங்க, எங்க பெண்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வைப்பாங்க. அப்ப நான் அந்த அந்த புள்ளியெல்லாம் கடந்து நான் கேட்கிறேன். இந்த பங்கேற்பு அப்படிங்கிறதுல கூட்டுறங்க திரு அவை பொதுநிலையோட பங்கேற்பு என்னவா இருக்கும்? அதுல குறிப்பா பெண்களுடைய பங்கேற்பு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள். ஏன்னா நீங்க ஒரு ஒரு பங்களவுலன்னு மட்டும் சுருங்கிடாம, உங்களுக்கு பங்கு அனுபவம் மட்டும் இல்லாம, திரு அவையில இந்திய அளவுல வேலை செய்யக்கூடிய, அந்த இந்திய அளவுல பணி செய்யறது மட்டும் இல்லாம, அந்த இந்திய அளவுல பணி செய்வதன் மூலமாக ரோமை உலக அளவுல ஒரு நெருக்கம் இருக்கிற ஒரு ஒரு ஆன்மீக ஆளுமையா இருக்கிறதுனால இந்த கேள்வியை உங்கள்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக? உண்மையில் சொல்ல போனால் இது பொது நிலையினுடைய திரு அவை. இந்த பொது நிலையினுடைய நலன், அவருடைய மேம்பாடு, அவருடைய ஆன்மீகம், இதெல்லாம் குருக்களையும் ஆயர்களையும் பணி வாழ்விற்கு அழைக்கிறது. இந்த மக்கள் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. மக்களுக்காகத்தான் ஆயர்கள், மக்களுக்காகத்தான் குருக்கள், மக்களுக்காகத்தான் துறவியர். எனவே அடிப்படையில் நமது திருத்தந்தை சொல்வது போல பொதுநிலையினருக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த ரெகக்னிஷன் அவர்களை நாம் முதலிலே அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்களுக்கு அதிகாரம் தர வேண்டும். அது ஒரு நல்ல சிஸ்டம் நம்முடைய பாரிஷ் கவுன்சில், அருள் பணி பேரவை, அதிலும் பெண்களுக்கு சமமாக. நான் ஒரு முறை செங்கல்பட்டுல கத்தீட்ரல்ல பாரிஷ் பிரிஸ்டா இருந்தபோது அந்த பங்கு பேரவையில் 50% பெண்கள் தான் இருந்தார்கள். இத்தகைய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். சும்மா இந்த வாசகம் படிக்கிறது, பாட்டு பாடுறது, கோயில் சுத்தம் பண்றது, இதுக்கு மட்டும்தான் பெண்கள் அல்ல. அவர்களும் நம்முடைய இந்த அதிகார பகிர்வில் ஈடுபாட்டோடு இருக்க குருக்கள் முயல வேண்டும். முக்கியமாக இந்த அருட்பணி பேரவையில், பங்கு பேரவையில், அன்பிய தலைமையில்
அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். வெறும் மரியான் சாணிக்கு மட்டும் இல்லை. கண்டிப்பா. இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆ. இதை வந்து நம்ம வந்து முன்னெடுத்தோமேனால் மீதெல்லாம் கண்டிப்பாக பரவலாக்கப்படும். அதிலும் குறிப்பாக இந்த பொது நிலைகளில் வந்து முக்கியமானவங்க வந்து இளையோர்களும் சிறார் சிறுமியரும். பெரும்பாலும் நம்ம வந்து இவங்களை வந்து வருங்கால திரு அவைக்கு என்று ஒரு முத்திரை குத்தி அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளியே வைத்திருப்போம். அல்ல, அவர்கள் இன்றைய திரு அவைக்கு தேவை. அவர்களும் இறை பணியாளர்கள், அவர்களும் நற்செய்தி பணியாளர்கள். அதான் லிட்டில் டிசைபிள்ஸ் குழந்தைங்கள. அவருடைய நடை, அவருடைய பேச்சு, அவருடைய பிரசன்னம், அதுவே ஒரு இறை அனுபவம். கண்டிப்பா. அதே போன்று இந்த இளையோர்கள், நான் சற்று 2 வாரங்களுக்கு முன்பாக மறைமாவட்ட இளையோர்களை சந்தித்தேன். நேர்காணல். அவங்க கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல, மெய் சிலிர்த்த கேள்விகள். எங்களுக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கலாம். அவங்க இதே தான் கேட்டாங்க, என்ன திட்டம்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும்னு சொன்னேன் நான். நீங்க தான் எனது திட்டங்கள். அதுல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க, எங்களுடைய இறை அனுபவத்திற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஸோ நம்ம வந்து இளையோர்கள் வந்து எப்போதும் அவங்க வந்து சீரியஸ் இல்லை, அவங்க வந்து சும்மா லைட் மைண்டட்லாம் நினைக்க முடியாது. கண்டிப்பா. அவர்கள் கேட்கின்றார்கள், எல்லா போட்டிகளும் நடத்துறீங்க, டான்ஸ் போட்டி, கட்டுரை போட்டி, அப்புறம் வந்து வாலிபால் மேட்ச், இதெல்லாம் நடத்துறீங்க இளையோருக்கு. ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஒரு ஒரு பயங்கரமான கேள்வியா இருக்கு. ஆமா, இளைஞர்கள்ட்ட இருந்து இது இளைஞர்கிட்ட வருது. ஸோ அங்க வந்து ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாங்களும் கடவுளை காண வேண்டும், நாங்களும் கடவுளுடைய அனுபவத்தை பெற வேண்டும், எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, எங்களுக்கு வந்து அத்தகைய ஒரு பயிற்சி கொடுங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பா. ஆகையினால இந்த பொது நிலை ஒட்டிய நிலையை பார்க்கின்ற போது எனது தனிப்பட்ட ஒரு ஆசை, இது குடும்பத்திலே ஆரம்பமாக வேண்டும். குட்டி திரு அவை என்பது ஒரு குடும்பம். அங்கு பெண்களுக்கு சம உரிமை தரப்பட வேண்டும். கண்டிப்பா. அத்தகைய ஒரு தன்மையை நமது பிள்ளைகளும் உணர வேண்டும். எனது குடும்பத்தில் எனது அக்காவுக்கு மரியாதை இருக்குது, எனது அம்மாவுக்கு மரியாதை இருக்குது, எனது பாட்டிக்கு மரியாதை இருக்கிறது. அத்தகைய ஒரு உணர்வினை நமது பிள்ளைகள் பெற்றார்கள் என்றால் அது கண்டிப்பாக திரு அவையிலும் இடம்பெறும். நிச்சயமா. ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை இப்ப சொல்லிருக்கீங்க. எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களையும் குழந்தைகளையும் தள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க அவர்கள்ட்டயே இப்ப நீங்க சொன்னதுதான், நான் என்ன திட்டங்கள்னு கேட்டது கூட உங்க திட்டங்கள் அவங்கள்ட்ட இருந்து வருது அப்படிங்கிறத இந்த உங்களுடைய இந்த பதில்ல புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, இந்த வேலூர் மறைமாவட்டம் பல்வேறு சீர்திருத்த சபைகளை கொண்ட ஒரு மறைமாவட்டம். கிறிஸ்தவர்கள் அடர்த்தியாக இருக்கிற ஒரு மறைமாவட்டமாக அது இருக்குது. இப்படியேப்பட்ட இந்த மறைமாவட்டத்தில இருந்து தான் இந்த சீர்திருத்த சபையில ஒன்னா இருக்கிற சிஎஸ்ஐங்கிற சபையில இருந்து தான் தலித் இறையியல், தலித் ஆன்மீகம், தலித் கருத்தியல் அப்படிங்கிறதெல்லாம் 1980களில் கருத்தரங்குகள் மூலமாக இங்கு மிக தீவிரமாக இருந்தது. இன்றைக்கு அதே மாதிரியான சூழல் இல்லைனாலும் இந்த நம்ம சீர்திருத்த சபையினரோடு நாம் கத்தோலிக்கர்கள் இணைந்து செயல்படுவதற்கு, அதாவது கத்தோலிக்க ஆயராக நீங்கள் நம்ம மறைமாவட்டம் இணைந்து செயல்படுவதற்கான ஏதாவது பிளான் இருக்குதா, இல்ல அதை தூக்கி முன்னெடுக்கிறது அவசியமா இருக்குமா? கண்டிப்பாக. நான் ஆயராக அறிவிக்கப்பட்ட போது எப்படியோ என்னை தொடர்பு கொண்டவர் பேராயர் தேவசகாயம். அவர் எனக்கும் பேராசிரியராக இருந்தார். செங்கல்பட்டில் அவரை சந்தித்த நாட்கள் உண்டு, உரையாடிய நாட்கள் உண்டு. அவரும் வேலூர் மறைமாவட்ட சிஎஸ்ஐ ஆயரோடு என்னை தொடர்பில் வைத்திருக்கின்றார். இன்னும் நான் நேராக சந்திக்கவில்லை. கண்டிப்பாக இந்த கூட்டொருங்கி இயக்கம் இதையும் சார்ந்தது, இதையும் சார்ந்தது. பிற சமயத்தவரோடு, அதிலும் குறிப்பாக மற்ற திரு அவைகளோடு இணைந்து பயணித்து இன்னும் கிறிஸ்துவத்தை அல்லது கிறிஸ்துவ இயல்புகளை இன்னும் மற்றவர்களுக்கு முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியில கண்டிப்பாக ஈடுபடுவோம் என்பது எனது கருத்து. இன்னொன்னு சாமி, இது ஏற்கனவே இந்த முன்னெடுப்பு இருந்துச்சு அந்த மறை மாவட்டத்துல.
எனக்கு அதை குறித்து தெரியல. தெரியவில்லை. ரைட். கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா, சமூக நல்லிணக்கமும், சமய நல்லிணக்கமும் மேலோங்கி இருக்கிற ஒரு தேவைய இந்த அரசியல் சூழல் நமக்கு உணர்த்துது. அந்த சமூக நல்லிணக்கமும், சமய நல்லிணக்கமும் இந்த மறை மறைமாவட்டத்துல ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருக்குதா? இல்ல முன்னெடுக்கப்படவில்லை என்றால், அத முன்னெடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்புகளை எடுப்பீங்களா? கண்டிப்பா. இதுல மாற்று கருத்தே இல்ல. ஆ, ஆ. இது காலத்தின் கட்டாயம் என்பதையும் தாண்டி, ம், ஒரு கிறித்துவ இறையியலினுடைய சாரம். ம், ம், இறைவனுடைய சாரம். ம், நாமும் ம், பிறரோடு இணைந்து ம். எனது இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இது ஒரு தளம். கண்டிப்பா, கண்டிப்பா. அ ம், பிறருக்கு நாம் மரியாதை கொடுத்து, ம், அவருடைய இறை அனுபவத்தை பகிர நாம் சந்தர்ப்பம் கொடுத்து, அதே போன்று நமது ம், அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல தளமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ம். இது எனது விருப்பத்துக்கோ ஆ, அல்லது மற்றவருடைய விருப்பத்திற்கோ ஆ, அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. ஆ, இது நமது இயல்பாக மாற வேண்டும். கட்டாயம் அல்ல. ஆ. இதுவே நமது இயல்பாக மாற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அது சமய நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, ம், அல்லது சமூக நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, ம், அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலே ம், ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ம், பொதுநிலையினர், ம், குருக்கள், ம், துறவியர், ம், ஆயர் ம். அனைவருமாக சேர்ந்து ஆ, இதை நாம ஒரு அனுபவமாக மாற்ற வேண்டும். கண்டிப்பா. இங்க இறுதியான ஒரு கேள்வி சாமி. இங்க அ மக்களுடைய விடுதலை தான் அனைத்திற்குமான ஒரு தீர்வா எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது. போப் பிரான்சிஸ் அவர்களும் கூட அத தான் சொல்றாரு. மையமா இங்கேருந்து எங்க சொல்றதுன்னா, மக்களுடைய விடுதலையில மக்களுடைய விடுதலைன்னா அனைவருடைய விடுதலையும் இதுல இணைந்திருக்குது. அதுல குறிப்பா அப்ரெஸ்ட் பீப்பிளா இருக்கிற, டிப்ரெஸ்ட் பீப்பிளா இருக்கிற அந்த கிளாஸ் பீப்பிள் தான் அவர்களுடைய முதல் விடுதலை தான் இதற்கான தொடக்க புள்ளியா இருக்கும். அதனோடு சேர்த்து மகளிரோட விடுதலை அப்படிங்கிறது இருக்கு. இதை முன்னெடுப்பதற்கு நீங்கள் ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுப்பீங்களா? அப்படிங்கிறத இந்த ஒரு கேள்வி எனது மனதிலே அடிக்கடி எழுவது உண்டு. ஆ. எழுவது உண்டு. எனது சிந்தனை இப்படித்தான் செல்கின்றது. ம், எந்த ஒரு விடுதலையும் ம், அடிப்படையில் ம், ஒரு தனி மனித விடுதலையாக ஆரம்பமாக்கப்பட வேண்டும். ம், என்னை பற்றி, ம், எனது அபிலாஷையிலிருந்து நான் விடுதலை பெறாமல், ம், எனது ம், குறைகளிலிருந்து நான் விடுதலை பெறாமல், ம், நான் ம், உண்மையை நோக்கி ம், செல்லாமல், ம், கண்டிப்பாக ம், இந்த சமூகத்தை, ம், இந்த நாட்டை, இந்த உலகை ம். நான் விடுதலைக்கு கொண்டு செல்ல முடியாது. ம். எனவே எனது ஆழமான கருத்து ம். முதலில் தனி மனித விடுதலை. ம். அதிலும் குறிப்பாக எனக்கே இருக்கின்ற அந்த உட்போராட்டங்கள், ம். மனக்காயங்களிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை பெறுகின்றேனோ, ம். இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ம். படித்தவர்கள் உட்பட. ம். படித்தவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் விடுதலை பெற்றிருக்கின்றார்களா? எனக்கு பெரிய சந்தேகம். ம். ம். எனவே ஒரு தனி மனித விடுதலை எப்போது நாம் நிறைவாக காணுகின்றோமோ, ம். அப்பொழுது அந்த குடும்பம் விடுதலை பெறுகின்றது. ம். அந்த குடும்பம் விடுதலை பெறுகின்ற போது, அங்கு இருக்கின்ற அந்த ஊர், ம். இந்த சமூகம், ம். அந்த திரு அவை, இப்படி படிப்படியாக செல்ல வாய்ப்புகள் உண்டு. ம். இது மோர் அசெண்டிங். ஆ. ஆனா நம்ம பெரும்பாலும் டிசெண்டிங். ஆ. நம்ம கண்டிப்பா. வெளியில ஆரம்பிப்போம். ஆமா. அதனால தான் ஒரு வேளை இது அ பலன் கொடுக்காமல் போகிறதோ, ம். ம். நடுவில் காணாமல் போகின்றதோ, ம். சில நேரங்களில் யாரும் பேசுவதில்லையோ, ம். அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. கண்டிப்பா. இது எல்லா எல்லா நிலைகளிலும். ம். எல்லா நிலைகளிலும். அது பெண் விடுதலையாக இருந்தாலும் சரி, தலித் விடுதலையாக இருந்தாலும் சரி, ம். இது எல்லாம் தனி மனித வாழ்விலிருந்து ஆரம்பமாக வேண்டும். 1. ம். 2வது, இதற்கு மற்றவர்களும் உதவ வேண்டும். உதாரணத்துக்கு பெற்றோர்கள் தான் முதல் நற்செய்தியாளர்கள் என்று திரு அவை கூறுகின்றது. கண்டிப்பா. நமது வளர்ப்புல நான் மாணவர்களை சந்திக்கின்ற போது நீங்க நல்லா படிங்கன்னுலாம் நான் சொல்றதில்ல. ஏன்னா
அது பிடிக்காது. அட்வைஸ் பண்ணாலும் நம்ம கண்டிப்பா. பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனா நான் கேட்குற கேள்வி வந்து, "நீ ஏன் படிக்கிற?" ஆ, சொல்லுவாங்க. கண்டிப்பா. "நான் நல்லா இருக்கணும். எனது குடும்பம் நல்லா இருக்கணும். பெற்றோர பார்த்துக்கணும். சமூகத்தில நான் வந்து மேல வரணும்." கரெக்ட். ம், நோ டவுட் அபௌட் தட். ம், ஆனால் ம். இந்த சமூகமும் உன்னை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. ம். நீ வேண்டும். இந்த சமூகத்திற்கு வேண்டும். ம். ஒரு கலெக்டர் இந்த சமூகம் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? ஆனா கலெக்டரா இருக்கலாம். ம். ஆனா இந்த சமூகத்திற்கு ஏற்ற ஒரு கலெக்டரா இருக்க முடியுமா? சமூகத்திற்கு ஏற்ற ஒரு போலீஸ்காரரா இருக்க முடியுமா? சமூகத்திற்கு ஏற்ற ஒரு டீச்சரா இருக்க முடியுமா? ம். இதை யார் ஊட்ட வேண்டும்? பெற்றோர்கள். கண்டிப்பா. அன்னை மரியாள் தனது மகனை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய் என்று சொல்லுகின்றார். ஆம். அங்க வந்து இந்த சமூகத்தை காட்டுகின்றார். ம். தேவையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை காட்டுகின்றார். கடைசியில் வந்தவர்களுக்கு ரசம் இல்லை என்ற நிலையை உணர்த்துகின்றார். ம். ஏதாவது செய். அதே சமயம் அந்த ஊழியரிடம் சொல்கின்றார், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கின்றார். ஆமா. அதனால தான் இந்த காலி குடங்களை நிரப்புகின்றார்கள். ம். ஆகையினால இந்த காலி குடங்களாக எதுவும் எழுதப்படாத பலகைகளாக இருக்கின்ற நமது குழந்தைகளுக்கு எதை நாம் ஊட்டுகின்றோம்? எதை எதை கொண்டு நாம் நிரப்புகின்றோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. கண்டிப்பா. நிச்சயமா சாமி. ரொம்ப அருமையா நெறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா எனக்கே புதிய பதில்களா இருந்தது. நான் ஒரு கேள்வி வைக்கணும்னா, அதுல சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன கடந்து உங்களுடைய பதில்கள் ரொம்ப எதார்த்தமான, செயல்பாட்டுக்குரிய பதில்களா இருந்தது. எதுவும் மிகைப்படுத்தாம, ரொம்ப அருமையான ஒரு நேர்காணலை எடுத்த ஒரு திருப்தி எனக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. அதே மாரி ஒரு க கத்தோலிக்க கத்தோலிக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸினுடைய எண்ணங்களை, அவருடைய கட்டுரைகளையும், அவருடைய கருத்துரைகளையும் நான் வந்து வாசிக்கிறப்பயும், கேட்கிறப்பயும் எனக்குள்ள நெறையா அ ஒரு உள்ளுணர்வுகள் நெறைய ஏற்படும். இந்த கேள்விகளோட பிரதிபலிப்புலாம் அதிலிருந்து தான். அப்படி ஏற்படும் அந்த உள்ளுணர்வு உங்கள்ட்ட நான் பேசின இந்த ஒரு உரையாடல் மூலமா எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் போப் பிரான்சிஸ் அவர்களை சந்திக்கலனாலும், அந்த உள்ளுணர்வை நீங்க ஏற்படுத்தின இடத்துல எனக்கு நீங்க இருக்கிறத பார்க்குறேன். உங்களுடைய நிர்வாகத்திறனையும் நான் இந்த நேர்காணலுக்காக உங்கள அணுகுனதிலிருந்து எனக்கு கிடைச்ச அந்த சின்ன அனுபவம். "ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய அனுபவத்த குடுத்துறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே மாரி இந்த கேள்விகளுக்கு மிக அருமையான உங்களுடைய பதில்களுக்கும், இது வந்து உண்மையிலேயே நம்ம தமிழக திருஅவைக்கு மட்டுமல்ல, இந்திய திருஅவைக்கே ஒரு மிகப்பெரிய இந்த நேர்காணல் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவிட்டு, எங்க சேனலுக்காக நீங்க இந்த நேர்காணலை கொடுத்தமைக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நானும் உங்களுக்கு எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். உங்களது இந்த சமூக, ஆன்மீக முயற்சிகள் தொடரட்டும். மீண்டுமாய் உங்களுக்கு திருவாளர் லூதுசாமிக்கும், உங்களை சார்ந்த உங்களுடைய குழுவினருக்கும், நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி.